ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே வேணும், ஸ்டிச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்க ஆரி ஒர்க் போடுறவங்க, அவங்க டீச்சர், அவங்க வந்து செல்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பண்ணி கொடுப்போம். ரெகுலர் கஸ்டமருக்குலாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கி வச்சுட்டேன். இதுக்கு லைனிங் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னதுனால அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னால் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை நம்ம அப்படியே கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதையுமே வந்து நான் வந்தோடனே காலையிலே வந்தோடனே எல்லாத்தையுமே நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க வந்தாங்க. சரி, இதையுமே நம்ம கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரே வழியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் கட்டிங் போட்டுட்டு இது போல் நான் பண்ணுற போல் நான் வந்து எல்லாத்தையுமே அந்தந்த பீஸை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து இப்போலாம் வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டைமில் போயிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்த டைமில் நம்ம போய் அதை ஒரு பீஸையுமே நம்ம எடுத்து பண்ணுறத விட்டுட்டு இது போல் பண்ணும்போது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நான் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் வந்து நான் இப்போலாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன மெத்தடு அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கட்டிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதுமே இதை கிளியராக புரிஞ்சுப்பீங்க. நான் சென்டரில் ஏன் அர்க்காத் பண்ணி விட்டேன் அப்படின்னாக்கா, அந்த சென்டரும் இந்த சென்டரும் மேட்ச் ஆகணும் அப்படின்றதுனால அந்த சென்டரில் வந்து நான் அர்க்காத் பண்ணி விட்டுட்டேன். இவங்க வந்து ஒரு எல்போ ஸ்லீவு, ஆனால் சைஸ் வந்து 32 இன்ச்சு அளவு உள்ள பாடி சுற்று அளவு தான். அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருந்தது கிளாத்து. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும், வச்சு போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் துணி விட்டே வந்து நான் ஃபோல்டிங் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸு இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து இந்தாண்டி நகரும் அந்தாண்டி நகருது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்ன மெத்தடு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குமே வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் நமக்கு மார்க்கிங் எங்கே இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுலேருந்து மார்க்கிங் பண்ணிலேருந்து அப்படியே நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எங்கே நெக்கோடைய இறக்கம் உயரம் இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்குமே ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் ஆரி ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. அப்போது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அங்கேயே இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் மார்க்கிங் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்து நான் நெக் வந்து அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் கட்டிங் பண்ண கிடையாது. நார்மலாக கட்டிங் பண்ணுற போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் நான் கட் பண்ணலை, பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் சைடு வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். கடையில் வந்து இன்னும் வந்து மேலே சீலிங் ஃபேன் ஒன்றும் போடலை, டேபிள் ஃபேனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோவுக்கு பேசுகிறதா இருந்தாலும் ஃபேனை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. உட்கார முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஃபேனை முடிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும்ன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்போ முடிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா சடார்னு திடீர்னு ஒரு முடிவு எடுத்தது தான் இது, கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எந்த ஒரு பிளானுமே முன்னாடியே பண்ணி வைக்க கிடையாது. இப்போ ஃபேன் வாங்கணும், அப்புறம் வந்து பேனர் போடணும். பேனர்னாக்கா ஃப்ளெக்ஸ் அது போடணும். அந்த பேனர் வந்து நம்ம வாசலில் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிறைய பேர் ரோட்டில் போகிற வரவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. என்ன தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாலுமே என்னென்ன சம்மந்தப்பட்டதெல்லாம் தைக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இந்த வாரத்தில் எப்படியாச்சும் நான் அதை போட்டுருவேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரு கையோடைய எஜ்ஜி சென்டரும் ஷோல்ட்ரு சென்டரும் நேராக வச்சு பின்னு குத்திட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தைக்கும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இதுபோல் வந்து இப்போல்லாம் நான் வந்து இதுபோல் தான் வந்து கட்டிங் போடும்போதே நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடுறது. அது வந்து எனக்கு தைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்தந்த சைடு எங்கெங்கே வரணுமோ அதெல்லாம் அப்படி அப்படியே வச்சு
நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்களுமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய உங்களுக்கு உபயோகமுள்ள நிறைய சூப்பர் கண்டென்ட் வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களுமே பார்த்துட்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், பேக் நெக்கு நமக்கு சென்டர் எதுன்னு பார்த்து சாப்பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த சென்டரை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சிடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுடணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு சென்டர் பார்த்து அந்த சென்டரில் ஒரு பின்னு குத்திக்கலாம். அதுக்கப்புறமே வந்து ரெண்டு ஷோல்டருமே வந்து ஆரி ஒர்க் வந்து சென்டரில் கரெக்டாக வர மாதிரி அந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக வர போல் நம்ம வந்து அதுலேயுமே ஒரு பின் குத்திக்கலாம் பாருங்கள். இது போல் பின் குத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடில் யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது தான் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி நான் வந்து பின் குத்தி தனித்தனியாக எடுத்து வச்சிடுறது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நான் அப்படியே இது பண்ணிப்பேன். ஸ்டிச்சிங் வந்து உட்காரும்போது தான் நான் அதை எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இப்போல்லாம் வந்து இது போல் நான் வந்து கட் பண்ணி எடுக்கும்போதே நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பின்னு குத்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம பேக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுமே பாருங்கள் தெளிவாக. இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒன் சைடு மட்டும்தான் ஆரி ஒர்க் வரும் இல்லையா, அதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம எந்த பீஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒன் சைடில் வந்து மார்க்கிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அழுத்தமாக போட்டுட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அச்சு தெரியும். அந்த அச்சு மேலே இன்னொரு சைடுமே நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2 சைடுமே ஒரே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதை மார்க்கிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுலேயுமே வந்து அப்படியே வச்சு ஒரு சைடை வந்து நான் பின்னு குத்தி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். வச்சு அப்படியே மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி நிறைய இருந்தது. இவ்வளோலாம் தேவையே கிடையாது. அவங்க ஆரி ஒர்க்கு போடுறதுக்குன்றதுனால 1 மீட்டருக்கு மேலே தான் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க கிளாத்து. அதனால் வந்து கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் இருந்தது. நமக்கு தேவைப்படுறத மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இல்லை நமக்கே வேணும் அப்படின்னாலுமே நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வந்து பைப்பிங்க்கு தேவைப்படும். அதனால் சரி வேணும்னா வச்சுக்கலாம், அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், ஒன் சைடு கட் பண்ணிட்டேன், செகண்ட் சைடுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கட்டிங் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது போல் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இது போல் கட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பட்டி பீஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கட்டிங்கில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவையும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய்.